வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 43, பாகம் 2, பிரார்த்தனை. சொல்பவர் எல் தண்டபாணி, பொள்ளாச்சி. நேற்றைய கதையின் தொடர்ச்சி இது. சூரிய பகவானை முறைப்படி மந்திரங்களை ஜெபித்து தொழுவதால் மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்தால் ஆபத்து, கஷ்டம், பயம், கவலை, வியாதி ஆகியவை நீங்கும், எதிலும் வெற்றி கிட்டும் என்று விளக்கிவிட்டு அதை மாலை வரை அவர்களுக்கு திரும்ப 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 சொல்லிக் கொடுத்தார். பிறகு அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு கப்பலுக்கு திரும்பினார். இன்றைக்கும் இவருக்கேனும் ஆன்மீக விஷயங்களை சொல்லி தந்தோமே, சூரிய பகவானது அருள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று திருப்திப்படுத்திக் கொண்டார் அந்த ஆன்மீக சொற்பொழிவார். கப்பல் நகரத் தொடங்கியது. தீவை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தார் அந்த பேச்சாளர். தீவு பார்வையிலிருந்து மறைந்தது. கப்பலில் அனைவரும் உறங்கிவிட்டனர். அவர் மட்டும் உறங்கவில்லை. முதியவர்களின் ஆர்வத்தை எண்ணி பாராட்டியதோடு அந்த நல்லோருக்கு ஆதித்ய ஹிருதயத்தை போதிக்கும் பாக்கியத்தை நமக்கு அருளிய கடவுளுக்கு நன்றி கூறினார். கடலில் திடீரென்று வெண்மையாக ஒளி ஒன்று தோன்றியது. அது கப்பலை நெருங்கியது. படகும் இல்லை, பாய்மரமும் தெரியவில்லை. உயரமாக இருவர், அந்த முதியவர்கள்தான், தரையில் நடப்பதைப் போல கடல் மீது நடந்து வந்து கொண்டிருந்தனர். முடித்துவிட்ட பயணிகள் அனைவரும் கூடிவிட்டனர். வியப்போடு அந்த முதியவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த முதியவர் இருவருமே கப்பலுக்குள் இறங்கி அந்த ஆன்மீக சொற்பொழிவாளரின் அருகில் வந்து வணங்கி நின்றனர். ஐயா, தாங்கள் சொல்லிக் கொடுத்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை மறந்துவிட்டோம். கடவுளது அருள் வேண்டும். கடவுளை முறைப்படி தொழாதை மீண்டும் எங்களுக்கு கூறுங்கள் என்று வேண்டி நின்றனர். ஆன்மீக சொற்பொழிவாளர் திடீரென்று அவர்களது காலில் விழுந்து வணங்கினார். ஐயா பெரியவர்களே, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த முறையில் மந்திரம் எதுவுமின்றி தினமும் உளமாற தொழுது கடவுளிடம் நெருக்கமாக இருக்கிறீர்கள். சொற்கள் எதுவுமே இல்லை. முழு மன தொழுகையே சிறந்தது என்று நான் தெரிந்து கொண்டேன். உங்கள் வழியிலேயே நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார். அந்த முதியவர்களும் அவர்களிருந்து விடைபெற்று கொண்டு வந்தபடியே சென்றனர். விடியும் வரை அந்த ஒளி கடலில் தெரிந்து கொண்டே இருந்தது. ஆகவே முழு மனதுடன் கூடிய பிரார்த்தனையே கடவுளை ஈர்க்கும். வார்த்தைகளில் எதுவுமே இல்லை. சமீபத்தில் நண்பரை சந்தித்த போது தன் மனைவி பழைய நிலையிலேயே பூஜைகளை செய்து திருப்திகரமாக இருப்பதை தெரிவித்தார். மனம் மகிழ்ந்தது. முன்னேறுவோம். மீண்டும் மற்றொரு கதையுடன் நாளை சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் தொடர்ந்து உங்களை நாடி வரும். நன்றி, வணக்கம்.